வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்போம் என்பதாக இத்தலைப்பு வந்துள்ளது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என நாம் அறிந்திருக்கிறோம். மகேசன் செயலை மக்கள் ஏற்பர். மனுநீதி தண்டனை மடையர் பெறுவர். மனு தர்மம் நிலைநாட்ட காலம் வந்தது. மன்னனை துரத்தும் மகேசன் நீதி. மன்னனை துரத்தும் மகேசன் நீதி. உத்தமரை பணிக்க உத்வேகம் கொண்டான். உத்தமரை பணிக்க உத்வேகம் கொண்டான். ஊர்கள் சிறப்புற உபாயம் பல தந்தான். ஊர்கள் சிறப்புற உபாயம் பல தந்தான். உண்மையை போதிக்க உள்ளுணர்வு ஆனான். உண்மையை போதிக்க உள் உணர்வு ஆனான். ஊழலை மாற்றியே நல் மாற்றம் பெறுவதற்கே வாழ்க வளமுடன். ஊழலை மாற்றியே நல் மாற்றம் பெறுவதற்கே வாழ்க வளமுடன். மகேசன் செயலை மக்கள் ஏற்பர். அந்த இறைவனுடைய செயலை அனைவரும் ஏற்பதாக மக்களுக்கு இறையாற்றல் வழங்குகிறது. மனுநீதி தண்டனை. மனுநீதி சோழன் பசுவுக்கு நீதியை வழங்கியவாறு மடையர்களாக இருக்கக்கூடிய மானா மக்கள் என்று சொல்லக்கூடிய மாயை உழலும் அந்த மக்களுக்கு மனு நீதியை புரட்டுவதற்காக புகட்டுவதற்காக இறைவன் செயலானான். மனு தர்மம் நிலைநாட்ட. அந்த மனிதர்களுக்கு தர்மம் எது என்பதை காலம் தீர்மானிக்கும் என்பதாக காலம் வந்துவிட்டது. மன்னனை துரத்தும் மகேசன் நீதி. மன்னனை துரத்தும் மகேசன் நீதி. அந்த இறைவனே அந்த மன்னனாக இருக்கக்கூடிய அரசாட்சியை மாற்றம் செய்கிறான். உத்தமரை பணிக்க உத்வேகம் கொண்டான். உத்தமராக நல்லவர்களாக பணிக்க, பணியில் அமர்த்த, அரசு பணியை ஏற்க உத்வேகம் கொண்டான் இறைவன். ஊர்கள் சிறப்புற உபாயம் பல தந்தான். ஊர்கள் சிறப்பு பெறுவதற்காக இந்த நல்மாற்றத்தை இறையாற்றலே செய்கிறது. உண்மையை போதிக்க உள் உணர்வானான். உண்மை எது என்பதை மக்களுக்கு போதிக்க இறைவன் செயலாக்கம் செய்தான். ஊழலை மாற்றி பல பெயர்களை வைத்துக்கொண்டு அன்பளிப்பு, லஞ்சம், வெகுமதி பலவிதமாக மக்களிடம் பணம் பறிக்கும் அந்த செயலை, அந்த ஊழலை மாற்றி நல் மாற்றங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று இறையாற்றலே இச்செயலை நிகழ்த்திவிட்டது. இதுதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதாக அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக இறையாற்றல் செய்த இந்த நற்செயலை நாம் அனைவரும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்வோம். இறையாற்றல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறை செயல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் நம்புவோம், செயலாக்கம் செய்வோம். அரசுக்கு கீழ்ப்படிந்து இறைவனேதான் இந்த செயல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை மனதில் இருத்திக் கொள்வோம். வருங்காலம் நற்காலமாக அனைவருக்கும் மலரட்டும் என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய நமது குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.